எசன்ஸ் அஸ்டர் 2K நேரலைனருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு அதிசார பெயர்ச்சி. குரு பகவான் என்றாலே தங்கம், பணம், குழந்தைகள், குரு இவங்களுக்கெல்லாம் யார் அதிபதினா குரு பகவான் தான். குரு பகவான் மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்படி பெயர்ச்சி ஆகும்போது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நற்பலனும் எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணுன்றதை பத்தி நம்ம மோசையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமான ஒரு பெயர்ச்சி ஆகிறது. இந்த பெயர்ச்சியின் வழியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன நன்மைகளை அடைய போறாங்க, எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல தன்னை சரி பண்ணிக்கணும் அப்படின்றத. ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மிகுந்த நன்மை. ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை. ஸோ அப்போ குரு பகவானுடைய எந்தெந்த பாவங்கள் உங்கள் ராசியை பார்க்குறாரோ அந்த பாவங்கள் எல்லாமே மிகுந்த நற்பலனை கொடுக்குவார். அதே குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு பாவத்தை உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரோ அது சார்ந்த ஒரு அழுத்தம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, யார் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வு நடப்போகுது, எந்தெந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ல் இருந்த குரு பகவான் இப்போ 11ஆம் இடமா லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அடிச்சாம்பாரு அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகளால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள். என்னைக்கோ ஒரு விஷயம் தூக்கி போட்ட ஃபைல் எல்லாமே இந்த காலத்தில் டக்குன்னு ஓதுவாயிடும். என்னைக்கோ ஒரு விஷயம் முடியாது, இந்த விஷயம்லாம் ஆகாதுன்னு என்னைக்கோ போட்டிருப்பான். அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலத்தில் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க எல்லாமே ஒரு ப்ரொமோஷன் வந்துடும். ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய பேர் என்னென்னாக்கா திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் திருமண நிகழ்வு என்பது இருக்குது. குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா நிறைய இந்த காலத்தில் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வீடு சார்ந்த விஷயம், வாகனம் சார்ந்த வாகனத்தில் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும். இந்த காலகட்டத்தில் ஏதோ சிறிய விபத்துக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் என்னக்கா வீடை இடித்து கட்டுவாங்க. நிறைய பேர் வீடை இடித்து வீடு ரூமு பத்தலை இதை மாற்றணும்னு சொல்லி குறிப்பாக என்னக்கா வடக்கு திசையில் இடித்து கட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ இந்த காலகட்டத்தில் வீடு ரெனிவேட் பண்ணுவாங்க, இல்லை புதிய வீடை இடித்து புதிய வீடு கட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு வாகனத்தில் பயணிக்கும் போது தேவையான ஏதாவது ஒரு முட்டு சந்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா எவனா ஒருத்தர் தட்டிட்டு போயிடுவான். ஸோ வாகனத்தில் பயணிக்கும் போது கன்னிராசிக்காரங்க ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சிக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு காலங்கள் தயாராக இருக்குது. ஸோ நிறைய பேர் வீடு கட்டி மன மகிழ்ச்சிக்கான காலகட்டம் நிறைய இருக்குது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் சூட்சமமாக அணுகும் போது தான் இந்த விஷயங்கள் என்பது உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையோட முழு சப்போர்ட் கிடைக்கும். லைஃப் பார்ட்னர் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் நாம் வேணாம்னா அவங்க வேணானுவாங்க அப்படின்னு நிறைய பேர் மன உளைச்சலையும் ரொம்ப சிக்கி தவிச்சிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த குரு அதிசாரம் செய்யக்கூடிய காலகட்டம் வாழ்க்கை துணைக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் தடைப்பட்டு முடக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் குரு பார்வையால் உடனடியாக சக்ஸஸ் ஆகும். ஸோ பொருளாதார விஷயங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் சொல்லுவேன். ஏன்னா இந்த காலகட்டம் தம்பி தங்கம் மூலமா நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா தம்பி தங்கனாவே பஞ்சாயத்தில் கொண்டு போய் விட்டுருப்பான். இந்த ஒரு மாதம் இந்த குரு அதிசாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இளைய சகோதர சகோதரிகள் மூலயமாக ஒரு நல்ல ஒரு ஆதாயமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. வீடு சார்ந்த விஷயம் வாகனத்தில் பயணிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கன்னிராசிக்காரங்க கவனத்துடன் பயணிச்சிங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய அதிசார பயிற்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.